இந்த துறையில நீங்க இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு ஓஹோன்னு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அருமை பேச்சுவார்த்தைகள் என்றதை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள். சிறந்த நன்மைகள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இறைவனுடைய பரிபூர்ண அருளால் அனைவரும் நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். என்னென்ன நாம் செய்யலாம், எந்தெந்த விஷயங்களை செய்யாமல் தவிர்த்தா நமது ராசிக்கு மிகவும் நல்லது என்ற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். வீடியோ மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விடுங்க. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் இனிய சுப தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறந்தநாள் கொண்டாடுவர்களுக்கு ஹாப்பி பர்த்டே நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 24ஆம் நாள் 2022ஆம் வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 8ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த தினங்க. மேலும் இன்றைய தினம் பிரதோஷ தினம். எனவே இன்றைய தினம் மாலை நேரத்தில் நீங்கள் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். நல்ல நன்மைகளை நீங்கள் பெற முடியும். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசியிலேயே புதன் பகவான் அமர்ந்துள்ளார். மேலும் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரிய பகவானும், 7ஆம் இடத்தில் குருவும், 8ஆம் இடத்தில் ராகுவும் அமர்ந்துள்ளாருங்க. இது எல்லாமே நமது கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு கிரக அமைப்புங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது வீட்டில் மங்கள ஓசை கேட்கக்கூடிய ஒரு திருமணம் உறுதியாகக்கூடிய ஒரு அருமையான தினம் இன்னைக்கு நடைபெறுங்க. இன்னைக்கு நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் உங்களது வீட்டில் நடைபெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இன்ப சுற்றுலா போறது, உங்களுக்கு சமூக நிகழ்ச்சிகள் சிலவற்றில் கலந்துக்கிறது இன்றைய தினத்தை உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குங்க. எனவே அதுக்காக நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இன்றைய தினம் நீண்ட காலம் பெண்டிங்காக இருக்கக்கூடிய பண வரவுகள், நிலுவையாக இருக்கக்கூடிய பெண்டிங் அமௌண்ட் இன்னைக்கு உங்களுக்கு வசூலாகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக உற்சாகம் அதிகரிக்கும். அந்த உற்சாகத்தை இன்றைய தினம் இன்ப சுற்றுலா மற்றும் சமூக நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நீங்கள் இன்றைய தினம் ஈடுபடுத்திக் கொள்ளலாம். நண்பர்கள் மாலை நேரத்தில் உற்சாகமாக ஏதாவது பிளான் பண்ணுவாங்க. அதனால இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக பிரகாசமாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களோட மனம் கவர்ந்த காதலருடன் நீங்க எங்கேயாவது விழாவுக்கு போறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆடைகள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா உங்க மனம் கவர்ந்த காதலருக்கு, அன்புக்குரியவருக்கு பிடிக்காத ஆடைகளை, பிடிக்காத நிறங்கள் அல்லது வடிவமைப்புகளை இன்றைய தினம் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாங்க. உங்களது மனம் கவர்ந்த காதலருக்கு பிடித்தபடி நீங்கள் இன்னைக்கு நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா கோபப்படலாம் அவர். எனவே இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் கோபத்தை தவிர்க்க நீங்கள் அவருக்கு பிடித்தபடி ட்ரெஸ் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளில் சீனியர் லெவலில் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட இன்னைக்கு கொஞ்சம் எதிர்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் நீங்கள் அமைதியாக இருக்கிறது இன்றைய தினத்தை மிகச் சிறப்பாக மாற்றித்தர உதவிகரமாக இருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளில் ரொம்ப பொறுமையாக இருங்க. இன்றைய தினம் உங்களுடைய தகுதிகள், உங்களுடைய திறமைகள் எல்லாத்தையும் மறைந்திருக்கக்கூடிய அந்த திறமைகளை இன்னைக்கு வெளிப்படுத்தி மற்றவர்களை நீங்கள் ஆச்சரியப்படுத்த முடியும். எனவே அதில் இன்றைய தினம் கவனம் செலுத்துங்கள். அமைதியாக நீங்கள் உங்களது வேலைகள் மூலமாக நீங்கள் பேசுவது உங்களுக்கு நல்லதுங்க. வார்த்தைகளால் பேசுவதை விட உங்களது வேலைகள் மூலமாக மற்றவர்களுக்கு உங்களை பற்றி புரிய வைக்க முயற்சி செய்யுங்கள். அது உங்களால் முடியும். இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர் அல்லது உங்களது வாழ்க்கை துணையின் பிறந்தநாளை மறத்தல் போன்ற விஷயத்துக்காக அவர் உங்கள் மீது சற்று கோபத்தில் இருக்கலாம். ஆனால் மாலை நேரத்தில் அந்த ஊடல் மறைந்துவிடும் என்பதால் கவலைப்பட தேவையில்லை. எனவே இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர் அல்லது உங்களது திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையின் சில முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் ஞாபகம் வச்சு இன்றைக்கு நினைவு கூர்ந்து இணக்கமான சூழ்நிலையை இன்றைய தினம் உங்களது குடும்பத்திலும் உங்களது வாழ்க்கையிலும் ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அதன் மூலமாக நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் உண்டு. இன்றைய தினம் ஒரே நேரத்தில் பல வேலைகள் உங்களுக்கு நெருக்கடியை கொடுக்கலாம். எனவே ஒவ்வொரு வேலையாக நீங்கள் பிளான் பண்ணி எந்த வேலையை சீக்கிரம் முடிக்க முடியுமோ அதை முன்னதாக செய்து விடுவது அல்லது ப்ரியாரிட்டி ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் வேலையை செய்வது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தருங்க. புதிய நபர்கள் இன்னைக்கு அறிமுகமாவாங்க. எனவே புதிய ஃப்ரெண்ட்ஷிப் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு மன நிம்மதி மற்றும் மன நிறைவு ஆகியவை கண்டிப்பாக அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடுகள் இருந்தாலும் அது இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக நல்ல ஒரு குணமாகக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள் எல்லாம் இன்றைய தினம் மறைந்து உங்களுக்கு மன நிம்மதி, மன நிறைவு ஏற்படும். இன்றைய தினம் ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் அமையுங்க. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்துட்டுமே இன்னைக்கு நல்ல ஒரு ஒற்றுமையா, ஒரு அன்பா, பாசமா இன்னைக்கு இருப்பீங்க. அந்த குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு மன சந்தோஷங்கள் உண்டு, மன நிம்மதி, மன நிறைவு இருக்குங்க. பொதுவாகவே இன்னைக்கு எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு மன நிறைவு இருக்கிறதுனால இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான தினமாக உங்களுக்கு அமையுங்க. சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் சிறப்பாக மேற்கொள்ளலாம். பிசினஸ் வளர்ச்சி குறித்த சிந்தனைகள் இன்றைய தினம் உங்களது மனதில் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. அதில் இன்டர்நெட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு மிக மிக ஒரு யோகமான அமைப்பு காணப்படுதுங்க. எனவே இன்றைய தினம் உங்களது தொழிலில் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா மிகப்பெரிய நன்மை உண்டு.
இன்னைக்கு உங்களுக்கு சோம்பல் காரணமாக உங்களுக்கு திட்டமிட்ட பயணங்களை கொஞ்சம் மாற்றியமைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கண்டிப்பாக ராசி பலன் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மேலும் நமது கண்டிப்பாக ராசி பலன் சேனல் பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விடுங்க. ஏற்கனவே பேராதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னா இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 6 6ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பர் அமையுங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் இன்னைக்கு ஒயிட் கலர் யூஸ் பண்ணலாங்க. லக்கேஸ்ட் கலராக இன்னைக்கு ஒயிட் கலர் அமையும். வெள்ளை நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இருக்குங்க. நல்ல ஒரு மன தெளிவு கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு நாள் முழுவதும் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை இருக்குங்க. நீங்கள் கேட்ட இடத்துல கேட்ட கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால அதன் மூலமாக மன நிம்மதி பெறுவீங்க. பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நீங்கள் தீர்த்து கொள்வது ஏதுவாக அமையும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கிய சிந்தனை உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். எனவே இன்றைய தினம் வியாபாரத்தை பெரிய அளவில் கொண்டு போகிறதுக்கான யோசனைகள் உங்களுக்கு நிறைய ஒதுக்க வாய்ப்பில் இருக்கு. மேலும் சுபகாரியம் குறித்த பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக நடத்துங்கள். அனைத்து விதமான முயற்சிகளும் உங்களுக்கு சிறப்பாக கைகூடி திருமண தேதி விரைவில் தேதி குறிக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அதை பயன்படுத்திக்கோங்க. எல்லா விதமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் சக்சஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிக நன்மை உண்டுங்க. இன்றைய தினம் உங்களது உடல் வலிகள் உடல் அசதி எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. விவசாயம் சார்ந்த பணிகள் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு யோகமான அமைப்புங்க. இன்னைக்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட பணிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டு. நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அமையுங்க. இன்டர்நெட் தொடர்பான துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு யோகமான அமைப்பு இருக்கு. உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. பயன்படுத்திக்கோங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் தட்டி விடுங்க. மேலும் உங்களது கமெண்ட்ஸை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நமது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. உங்களுடைய லைக் பட்டன் நீங்கள் தட்டி விடுறது மூலமாக தான் எங்களுக்கு எத்தனை சப்போர்ட் இருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. மேலும் நமது சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்கள் கிடைக்காது. அதுக்காகவாது நீங்கள் இப்போவே நமது கன்னிட்டுடைய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசிபலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை காலை புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.